இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. AGS என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. அப்பாவுக்கு வந்து சினிமா ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அப்போ இருந்தே சினிமா ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எப்படியாவது சினிமாவில் வரணும் அப்படின்னும் போது அப்பாவுடைய அப்பா வந்து அதுக்கு மறுத்துட்டார். எங்கள் தாத்தாக்கே தெரியாமல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸ்ரீதர் சார் எடுத்த நிறைய படங்கள், அதாவது நெஞ்சிருக்கும் வரை, நெஞ்சம் மறப்பதில்லை, ஊட்டி வரை உறவு இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் வந்து அமையவே இல்லை. அப்போ ஒரு 4-5 டைட்டில் எழுதுவார், ஸ்ரீவி ராஜேந்திரன் ஒரு 4-5 டைட்டில், எல்லாருமே மாறி மாறி ஒரு 7-8 டைட்டில் எழுதி கொடுக்கும்போது அப்பாவோட ஊட்டி வரை உறவு வந்து ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கோவிச்செழியன் சார் வந்து அப்பாவுக்கு அப்போவே 100 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அப்பாவுக்கு பைரை ஃபஸ்ட்டு டைரக்ஷனு, ரஜினி சார் வந்து அதுக்கு முன்னாடி 25 படம் வில்லனா நடிச்சு 26வது படம் வந்து பைரவி ஹீரோவாக நடிக்கிறார். தானு சார் அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினார், சென்னை டிஸ்ட்ரிபியூஷன். அவர் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாரு. ஸோ இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, கலைஞானம் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசரு, அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்டரு, ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு படம் ஹீரோ, தானு சாருக்கு ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாம் ஃபஸ்ட்டு. தானு சார் அந்த படத்தில் தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வந்து வால் போஸ்ட்ல எல்லாம் போடுறாரு. தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரான்னு தெரில. தேவரையா வந்து ரஜினி சாரை பார்க்குறாரு. ரஜினி சாரை பார்த்துட்டு தேவரையாவுக்கு ஷாக்கு. பார்த்தோன்னே என்ன இவரை போய் ஹீரோவை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞானம் சாரையும் அப்பா தனியாக கூப்பிட்டு, கலைஞானம் நீ ரிஸ்க் எடுக்காத, இந்த பையனை போய் ஹீரோவாக போட்டிருக்கியே. அப்பாவும் ஸ்ட்ராங்காக இருந்தார், கலைஞானம் சாரும் ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லை ரஜினியை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது, அப்போனா வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது, துண்டை வந்து இப்படி உதறிட்டு முருகா முருகா, அந்த முருகன் தான் அவங்கள காப்பாற்றணும், மருதமலை முருகன் தான் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி போயிட்டேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது பிரபலமான ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் ஐயா, பாஸ்கர், பிரபல இயக்குனர், பல படங்களை வெற்றி படங்களை இயக்கியவர். அவரின் மகன் பாலாஜி பிரபு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். பிரபு சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நம்ம பேச போகிறது என்னென்னா, அப்பாவை பற்றி எல்லாருக்கும் நிறைய தெரியும் இல்லையா? இந்த ஜென்ரேஷனுக்கும் தெரியணுன்றதுக்காக நம்ம விவரமாக பேசணும். அப்பாவோட படிப்பு, அவர் பிறந்தது, அவர் வாழ்ந்து வளர்ந்து எப்படி இந்த சினிமா உள்ள ஃபஸ்ட்டு எப்படி என்ட்ரி ஆனார்ன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 1935 முதுகுளத்தூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு அந்த காலத்தில். ஆமாம், அங்கே தான் அப்பா பிறந்தாங்க. அங்கே பிறந்து சொந்த ஊர் வந்து பட்டம்புதூர், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விருதுநகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில். அங்கே தான் ஸ்கூல் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். பக்கத்தில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் வந்து விருதுநகர் போய் தான் படிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட அப்பா மாரியப்பத்தேவர், அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க. ஆமாம், இப்போ இல்லை, மறந்துட்டாங்க. அவங்க வந்து அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, காமராஜர் ஐயாவோட பீரியட் இது, அந்த பீரியடில் வந்து காமராஜர் ஐயாட்ட சிபாரிசு பண்ணி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அப்பாவை சேர்த்து விட்டாங்க. சென்னையில் தான் ஒரு வருஷம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அப்பா ஒர்க் பண்ணார். அது கவர்மெண்ட் ஜாபு. ஒர்க் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு வந்து சினிமா ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அப்போ இருந்தே சினிமா ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எப்படியாவது சினிமாவில் வரணும் அப்படின்னும் போது அப்பாவுடைய அப்பா வந்து அதுக்கு மறுத்துட்டார். சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அந்த காலத்தில் சினிமானா யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல, இப்போவே விரும்புறதில்ல நிறைய பேர். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காலகட்டத்தில் மறுத்துட்டாங்க. மறுத்ததுனால அப்பா வந்து அப்பாவுடைய அப்பா எங்கள் தாத்தாக்கே தெரியாமல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டார். டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லி டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீதர் சார் ஆல்ரெடி வந்து தேன் நிலவு, காதலிக்க நேரமில்லை எல்லாம் நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. அப்புறம் வெண்ணிராடை படம் அப்பா ஜாயின் பண்ணுறது, அந்த படத்தில் ஜெயலலிதா மேடமும் ஃபஸ்ட்டு படம். புரட்சியாளி அம்மா, வெண்ணிராடை நிர்மலா, வெண்ணிராடை மூர்த்தி, இப்படி நிறைய பேருக்கு அது ஃபஸ்ட்டு படம். அப்போ ஸ்ரீதர் சாரை போய் அப்பா பார்க்கும்போது ஸ்ரீதர் சார் சொன்னாராம், படிச்சுட்டு எதுக்கு பாஸ்கர் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப மோசமான தொழில், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி, யோசனை பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னாரா, இல்லை சார் எனக்கு வந்து சினிமா தான் ஆர்வம், டேரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம், அதனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னோடனே அப்பா வந்து ஸ்ரீதர் சார் சேர்த்துக்கிட்டார். சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் இவ்வளோ விருப்பப்படுறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெந்நீராடை படத்துலேருந்து அப்பாவோட ஜேர்னி தொடங்குது.
எடுத்தோன்னே மோதிர கையால் குட்டுப்பட்டுருக்காரு. ஆமாம். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய இயக்குனர் ஸ்ரீதர். ஆனால் இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு அவருக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இல்லை, சினிமாவில் சேர்ந்ததே ரொம்ப வருஷம் எங்கள் தாத்தாக்கெல்லாம் தெரியாது. ஓஹோ, தெரியாமல் ஜேர்னியாமே தான் சினிமாவில் போயிட்டுருக்காரு. அப்போ அப்பா வந்து ஸ்ரீதர் சாரோட பண்ணி புரிந்த பிறகு எத்தனை படம் வேலை பார்த்துருப்பாரு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 படங்கள் ஸ்ரீதர் சாரோட பணியாற்றிருக்காங்க. ஆமாம் ஆமாம், 14 வருஷம் ஸ்ரீதர் சாரோட இருந்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஏன்னா ஸ்ரீதர் சார் எடுத்த நிறைய படங்கள், அதாவது நெஞ்சிருக்கும் வரை, நெஞ்சம் மறப்பதில்லை, ஊட்டி வரை உறவு இருக்கு இல்லையா, ஊட்டி வரை உறவு சிவாஜி KR விஜயன் நடித்த படம். கோவிச்செல்லியன் சார் ப்ரொடியூசரு. ஊட்டி வரை உறவில் அந்த டைட்டில் வந்து அமையவே இல்லை. ரொம்ப நாள் வந்து இந்த கதையெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஊட்டிக்கு ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் மட்டும் கிடைக்காம ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. புது டைட்டில் எதுவும் அமையலையே அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும்போது கோவிச்செல்லியன் சார் வந்து ஒரு பரிசு போட்டு வைக்கிறார் அன்னைக்கு இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு. அதாவது வந்து யார் இந்த படத்துக்கு டைட்டில் சரியாக தேர்வு செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 100 ரூபா பரிசு அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், பெரிய பணம். அப்போ வந்து CV ராஜேந்திரன் அப்பா, சக்கரவர்த்தின்னு ஒரு டைரக்டர் இருந்தார் பின்னாடி. ஆமாம். அப்புறம் ஸ்ரீதர் கோபு, அப்புறம் ஸ்ரீதர் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே போட்டி இந்த டைட்டில் எழுதுறதில்ல. அதாவது வந்து அப்பா ஒரு 4-5 டைட்டில் எழுதுவார், CV ராஜேந்திரன் ஒரு 4-5 டைட்டில், எல்லாருமே மாறி ஒரு 7-8 டைட்டில் எழுதி கொடுக்கும்போது அப்பாவோட ஊட்டி வரை உறவு வந்து ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பாஸ்கர், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஊட்டி வரை உறவுங்கிற டைட்டிலாக ஸ்ரீதர் சார் செலக்ட் பண்ணார். அதனால் கோவிச்செல்லியன் சார் வந்து அப்பாவுக்கு அப்போவே 100 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அப்பா பல வருஷங்களை சொல்லிகிட்டே இருப்பார். அதாவது அந்த காலத்தில் வந்து 100 ரூபா நோட்டு வந்து தென்னை மரத்து நோட்டுன்னு சொல்லுவாங்களாம். பெரிய நோட்டாக இருக்குமா. ஆமாம், பெரிய நோட்டாக இருக்குமா. அது வந்து அப்போ பல லட்சங்களுக்கு சமங்கிற மாதிரி சொல்லுவார் அப்பா. ஆமாம், 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லுவார். பெருசாக இருக்கும், பர்ஸில் வச்சுருப்பார் எங்கள் அப்பா. அப்போ அந்த ஊட்டி வரை உறவு அந்த கதைக்கு ஏற்றதான டைட்டில் அது. அந்த அம்மா ஓடி வந்துடுவாங்க, விஜயம்மாங்கிறது அது கரெக்டான டைட்டில், மாடர்னாக இருந்தது, மாடர்னாக இருந்துச்சு அன்றைக்கி. அதன் பிறகு அப்பா வந்து நிறைய கதை பண்ணுவார்ல. ஆமாம், நிறைய கதை பண்ணுவார். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் வெந்நீராடையில் ஜெயலலிதா மேடமோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்க வந்து புக்ஸு நாவல்ஸ் படிப்பாங்க இல்லையா, அப்பாவும் நிறைய நாவல்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ ஜெயலலிதா மேடம் வந்து இந்த ஃப்ரீ டைமில் போய் இப்போ நாவல்ஸ் படிச்சுட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க போல். ஷார்ட் ரெடினா அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே போய் கூப்பிடுவாங்க. அப்போ போய் மேடம் ஷார்ட் ரெடின்னு கூப்பிடும்போது அந்த வர டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டுக்கு வர டைம், அந்த கேப்பில் வந்து பல விஷயங்கள், என்ன மேடம் இந்த நாவல் எப்படி இருக்குது அது இதுன்னு பேசுவாங்களாம். என்ன சார் பாஸ்கர் சார், நீங்கள் வந்து நாவல்லாம் நிறைய படிப்பீங்க போலையே, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னும் போது ஜெயலலிதா மேடமுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாச்சு. அப்பா கிட்ட இருக்கிற சில நாவல்ஸ் அவங்க கேட்டு படிச்சிருக்காங்க. நிறைய நாவல்ஸ் வந்து அப்பா கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா மேடம் அந்த பீரியடில். அப்பாவோட ஃபஸ்ட்டு படம் இந்த ஸ்ரீதர் சார் கிட்டேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்னப்பா தேவர் ஐயா இருக்காங்க இல்லையா, ஆமாம், தேவர் ஃபிலிம்ஸ், அவங்கக்கிட்ட வந்து கதா இலாக்கான்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ கதை ரிப்பேர் பண்ணுறது, அது மகேந்திரன் சார், தூயவன் சார், ஆமாம், ஸ்டோரி ரிப்பேர், கொடை ரிப்பேர் மாதிரி கதை ரிப்பேர்னு சொல்லுவாங்க. ஆமாம், கலைஞானம் சார், அப்பா, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, அதில் மெயினான ஆளுங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. TN பாலு எல்லாம் ஒன்றா கதை ரிப்பேர்லேருந்து எல்லாருமே வேறு டைரக்ஷன் வந்தாங்க. தூயன் சார் அதுக்கப்புறம் பெரிய ப்ரொடியூசராக வந்தார். ஆமாம், TN பாலு சார் பெரிய டேரக்டர், சட்டமின் கையெல்லாம் பண்ணி பெரிய டேரக்டராக வந்தார். கலைஞானம் சார் வந்து பைரவி படத்தினுடைய வாய்ப்பு அப்பாவுக்கு தரார், ப்ரொடியூசர் அவர். கலைஞானம் சார் ப்ரொடியூசரு, அவருக்கு ஃபஸ்ட்டு படம், அப்பாவுக்கு பைரவி ஃபஸ்ட்டு டைரக்ஷனு. ரஜினி சார் வந்து அதுக்கு முன்னாடி 25 படம் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், 26வது படம் வந்து பைரவி ஹீரோவாக நடிக்கிறார் ஃபஸ்ட்டு. அப்போ பைரவி நடிக்கும்போது ரஜினி சாருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. ஆமாம், இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவாக நடிக்கலாமா வேண்டாமா, ஒருவேளை ஹீரோவாக நடித்து படம் சரியாக போகலைன்னா நம்மளால் மறுபடியும் வில்லனாகவும் நடிக்க முடியாமல் வேறு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நடிக்க முடியாமல் சிக்கலாக போயிருங்கிற மாதிரி ஏகப்பட்ட தயக்கங்கள் ரஜினி சாருக்கு, ரொம்ப பயம் இருந்துச்சு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஆனால் கலைஞானம் சாரும் அப்பாவும் சேர்ந்து, இல்லை இந்த கதை நல்லா இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி வில்லனிக்கு ஹீரோ, இது நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரும், படம் நல்லா வரும், அப்படி நீங்கள் தைரியமாக நடிங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணோன்னே ரஜினி சார் ஒத்துக்கிட்டார். அந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து விசுவாசம் உள்ள வேலைக்காரன் சொல்லி தான் தயாரிப்பாளர் கலைஞானம் வந்து, ஆமாம், தயாரிப்பாளர் கலைஞானம் வந்து டைட்டில் வச்சுருந்தார். அப்புறம் அப்பா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் இல்லை இந்த
தங்கச்சி சென்டிமெண்ட் கதை இது. அந்த தங்கச்சி பேர் பைரவின்னு இருக்குது, பைரவின்னு வைப்போம். இது சாமி பேர், ரெண்டாவது வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பைரவின்னு வச்சாங்க. இப்படி வெற்றி பெற்ற டைட்டில்கள்லாம் அப்பா மூலியமா நிறைய வந்திருக்கு. ஆமாம், நிறைய வந்து ஆமாம் ஆமாம். பைரவின்றதே ஒரு மகா காளி. ஆமாம், மகாகாளி, கரெக்ட். துர்கை அது. அது என்ட்ரி ஆகி தலைவர் வர்றார். ஆமாம், சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் தானு சார் அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினார், சென்னை டிஸ்ட்ரிபியூஷன். அவரை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாரு ஒரு முழு படத்தை. இதுக்கு முன்னாடி இந்த மேட்னி ஷோ நூன் ஷோலாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருந்தார். முழு படம் ஒரு ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினது தானு சாருடைய முதல் படம் பைரவி தான். ஸோ இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, கலைஞானம் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர், அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர், ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு படம் ஹீரோ, தானு சாருக்கு ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லாம் ஃபஸ்ட்டு. ஆனால் எல்லாமே வந்து அந்த படத்தில் வந்து நல்லா அமைஞ்சிச்சு, சூப்பர் ஹிட் படமாக மாறிச்சு. 100 Days படம் அப்போவே ரஜினி சாருக்கு. தானு சார் அந்த படத்தில் தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வந்து வால் போஸ்ட்ல எல்லாம் போடுறாரு. எல்லா வால் போஸ்ட்டில் பேனர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போடுவார். ஒரு ஸ்னேக்கை பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று, ஆமாம், ரஜினி நிற்பார் அந்த, ஆமாம், பிளாக் ஷர்ட், கரெக்டு. அதில் இருக்க ஸ்டில்லில் போட்டு சூப்பர் ஸ்டார்னு அன்னைக்கு போட்டார். தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரான்னு தெரில. ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். 50 ஆண்டுகள் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ரெண்டாவது படம் வந்து பைரவி 1978 ஜூலையில் வெளியே வந்துச்சு. கலைஞானம் சார் வந்து பைரவி படத்தினுடைய கதையை போய் தேவர் ஃபிலிம்ஸ் கிட்ட சின்னப்பா தேவரையாட்ட சொல்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. தேவரையா வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. கதை பிடிச்சிருச்சு தேவரையாவுக்கு. யார் டேரக்டர்னு கேட்கும்போது பாஸ்கர் தான் டேரக்டர். ஓகே சூப்பர், 2 பேரும். அவர் ஸ்ரீதர் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். படம் நல்லா வரும், கதையும் நல்லா இருக்குது, தைரியமாக பண்ணுங்கன்னு ஊக்குவிக்கிறாரு. ஃபைனான்ஸும் பண்ணுறேங்கிறாரு. பூஜை அன்னைக்கு தேவரையா வரார். தேவரையா வந்து ரஜினி சாரை பார்க்குறாரு. ரஜினி சாரை பார்த்துட்டு தேவரையாவுக்கு ஷாக்கு. பார்த்தோன்னே என்ன இவரை போய் ஹீரோவை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞானம் சாரையும் அப்பா தனியாக கூப்பிட்டு, கலைஞானம் நீ ரிஸ்க் எடுக்காத, இந்த பையனை போய் ஹீரோவாக போட்டிருக்கியே, இந்த பையன் ஃபுல்லாக வில்லனாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ வந்து இவரை ஹீரோ போட்டேன்னா எப்படி வந்து படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி கலைஞானம் சட்டை கேட்குறாரு. அப்பாட்டையும் சொல்கிறார், பாஸ்கர் ரிஸ்க் எடுக்காத பாஸ்கர், முதல் படம் வேண்டாம், விளையாட்டு பண்ணாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவும் ஸ்ட்ராங்காக இருந்தார், கலைஞானம் சாரும் ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லை ரஜினியை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது, அப்போனா வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து தோளில் துண்டு போட்டிருப்பார்ல, சட்டப்பட மாட்டார். துண்டை வந்து இப்படி உதறிட்டு முருகா அந்த முருகன் தான் அவங்கள காப்பாற்றணும், மருதமலை முருகன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு ரெடி பண்ணதே ஒரு பெரிய கதை. அது ரெடி பண்ணி அதை ஆரம்பித்து அந்த படமும் நல்ல படமாக அமைஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சாருக்கு ஒரு அடையாளமான படம் சினிமா உலகத்தில். அதே தேவர் ஃபிலிம்ஸில் மறுபடியும் தேவர் உடனே இம்மீடியட்டாக கலைஞானம் சாரை கூப்பிட்டு எனக்கு 2 படம் பண்ண சொல்லுப்பா அந்த ரஜினியை, நல்லா இல்லப்பா பண்ணியிருக்கான், எப்பா நான் என்னமோ நினச்சேன் கலைஞானம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானே, அதை 2 படம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே 2 படத்துக்கு, ஒரு படத்துக்கு 1 லட்சம், 2 படத்துக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் வெற்றி நடை போடுகிறது.